என் அன்பு செல்லமே, இந்த வியாழன் என்னை பார்த்து என்ன கேட்டாய்? எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருப்பது, பொறுமையாக இருப்பது, எப்பொழுதும் என்னை பார்த்து இன்னும் சிறிய நாள் பொறுத்திரு என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டாய் அல்லவா? அதற்கான பதில்தான் உனக்கு சீக்கிரமாகவே தர வந்துவிட்டேன். இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் பல புது புது நிகழ்வுகள் நடக்கும். அதை பார்த்தெல்லாம் பயந்து விடாதே. இது என்ன புதிதாக இருக்கிறது, நம் வாழ்க்கையில் இதுவரை நடக்காததெல்லாம் நடக்கிறது என்று பயந்து விடாதே. எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடக்க நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் எதை எப்படி முடிப்பது என்று உனக்கு தெரியாமல் இருக்கிறாய். ஒரு பிரச்சனை வந்தால்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவும் கிடைக்கும். அந்த பிரச்சனையை வைத்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனை முடியவே முடியாது. அதனால் இன்று ஒரு நிகழ்வு நடக்கும். அதன் மூலமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். இத்தனை நாள் அந்த பிரச்சனையை நினைத்து பயந்து கொண்டே இருந்தாய். இனி பயப்பட வேண்டாம், எதையும் கவலைப்பட வேண்டாம். உன் மீது எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால் பயமில்லாமல் இரு. தவறு இருப்பவன்தான் பயப்பட வேண்டும். தவறைப்படாத நீ எதற்காக பயப்பட வேண்டும் சொல்? நீ உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் சரியாக இருக்கிறாய். யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்கவில்லை. யாரையும் நீ ஏமாற்றவும் இல்லை. தேவையில்லாமல் வந்த பிரச்சனை இது. அதனால் உனக்கு சீக்கிரமாக பிரச்சனை முடியும். இன்றுக்குள் பிரச்சனை முடிந்திருக்கும். தங்கமே, கவலை இல்லாமல் இரு. நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் சரி செய்ய நான் என்ன உன் அப்பா தானே. பிள்ளையை கஷ்டப்பட நான் விடுவேனா? போதும், நீ கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நிம்மதியையும் இழந்தது போதும். சீக்கிரமாக நல்ல செய்தி கேட்பாய். என் திட்டம் என்னவென்று யாருக்குமே தெரியாது. என் மீது முழு நம்பிக்கை வைத்து அமைதியாக நான் மாற்றுவேன் என்று அமைதியாக இருப்பவர்களுக்கு தான் நான் என்னுடைய திட்டங்களை சில நேரங்களில் சொல்கிறேன். ஏனென்றால் அவர்களின் மனதை அமைதிப்படுத்த. என்னுடைய குழந்தையின் மனம் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பாரங்களை சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கிறாய். உனக்காக செயலை நான் முடித்து தருகிறேன். எந்த தடையும் இல்லாமல் உனக்காக. வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது. நீ எங்கும் செல்ல வேண்டாம். என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. எல்லாமே சரியாகிவிடும். எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். உதவி எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கும். நீ தைரியமாக இருக்க வேண்டும். கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம்.